ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ டிஎன்ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதுல இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட வந்து ஒரு 5 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 15,700லேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரியுமே வந்து வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து 19th ஜூலைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள், இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தமாக வந்து ஒரு 5 விதமான டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கீழேயே வந்து பாருங்கள், விண்ணப்ப படிவம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ணி போஸ்டரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த ரைட் சைடு வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட நேம்லேருந்து, உங்களோட முகவரியிலேருந்து, அதுக்கப்புறம் உங்களோட கல்வி தகுதியிலேருந்து, ஜாதி, தொலைபேசி எண், விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ மருத்துவ சான்று, அதுக்கப்புறம் காவல்துறைக்கான சான்று, அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், இந்த மாதிரி வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்கள் நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த இடத்துல கொடுத்துருக்காங்களோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்க போகிறீங்க. அது வந்து இங்கே கீழேயே வந்து இணைப்புகளில் வந்து கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் இணைச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாருங்கள் 5th சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க. சுயவிலாசமிட்ட ரூ. 25க்கான தபால் தலையுடன் கூடிய உரைன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இது வந்து என்னன்னா ஸோ ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த கவரில் வந்து ஸோ உங்களோட அட்ரஸை வந்து எழுதிட்டு உங்களோட ரூ. 25க்கான ஸ்டாம்பையும் வந்து நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அதை பேஸ்ட் பண்ணி இந்த கவரையும் வந்து இந்த எம்டி கவரையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி இணைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதோட இந்த கவரையும் வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகனா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய கவர் மூலியமாக தான் ரிட்டன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து வரும். அதுக்காக தான் வந்து உங்களுக்கு வந்து சுயவிலாசமிட்ட ரூ. 25க்கான தபால் தலையுடன் கூடிய உரையை வந்து இணைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி இந்த கவர் எல்லாம் இணைச்சு 19th ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங் 5:45 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான அட்ரஸ்மே வந்து இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. துணை ஆணையர் செயல் அலுவலர்னு கொடுத்து இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சென்னை அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க. மொத்தமாக வந்து ஒரு 5 டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எழுத்தர் கேட்டகரி, அதாவது கிளர்க்கு கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 15,700லேருந்து 50,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அலுவலக உதவியாளர் கேட்டகரி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 11,600லேருந்து 36,800 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். மடப்பள்ளிங்கிற கேட்டகரிக்கும் சேம் சேலரி தான். இதுக்கு வந்து பாருங்கள் தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அறநிறுவனங்களில் வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து காவலர், திருவழகு, இது எல்லாத்துக்குமே தமிழ் வந்து நல்லா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிபந்தனைகள் வந்து பாருங்கள் கீழே வந்து இருக்கும். இந்த நிபந்தனைகள் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 45 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் விண்ணப்பதாரர்கள் தமிழில் நன்கு எழுத படிக்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும், இறை நம்பிக்கை உடையவராக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து விண்ணப்பதாரர்கள் அனைவரும் உடற்தகுதி சான்று வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதற்கான நகல்மே நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அனைத்து பணியிடங்களுக்கும் கூடுதலாக காவல்துறை சான்றுமே நீங்கள் வந்து பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் அதையுமே வந்து நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த நிபந்தனைகளை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்குவாங்க. இதுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.